ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக சிந்தனையில் தெய்வ புலவராம் வள்ளுவர் கூறிய குறளுக்கு சிறிய விளக்கங்களை பார்க்கலாம். நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணுங்கால் கண்ணல்லது இல்ல பிற. இதற்கு வள்ளுவர் என்ன சொல்கின்றார் என்றால், ஒருத்தனுடைய கண்ணை பார்த்தே அதனால் என்ன விளைவுகள் ஏற்பட போகிறது இந்த நுட்பமான அறிவு உள்ளவங்களாம் ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா ஒருத்தருடைய கண் அசைவை வச்சு, கண் பார்வையை வச்சு அவருடைய மனதில் என்ன இருக்குன்றத இந்த அறிவாளிகள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இதுதான் வள்ளுவர் சொல்கிற வாக்கு. இதில் நிறைய சயின்டிஃபிக் டச்செல்லாம் இருக்குது. எப்பயுமே வள்ளுவர் இந்த சயின்டிஃபிக் டச்சை கொடுக்கறதில்ல, அடுத்ததாக காட் டச்சை கொடுக்கறதில்ல. இதில் ரொம்ப வள்ளுவர் தான். அந்த மாதிரி இதில் ஒரு இயற்கையான அறிவியல் விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா இன்றைக்கி நடைமுறையில் சாதாரணமாகவே ஒருத்தருடைய கண்ணை பார்த்து அவர் எந்த மனநிலையில் இருக்கிறாருன்னு நாம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு நிறுவனத்தில் நம்ம நுழையிறோம், அதிகாரி நம்மளுக்கு முன்னே வந்திருக்காரு. அந்த நிறுவனத்தில் வந்த உடனே, வாப்பா மணி, நேற்று கொடுத்த வேலையெல்லாம் செய்தியா அப்படின்னு கொஞ்சம் அன்பாக உபசரித்தார்னா, சரி இவர் நல்ல மூடில் இருக்கிறாருன்னு அவர் கண்ணை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அவர் முறைக்கிற விதமாக பார்த்துட்டு, நேற்று கொடுத்த வேலையை தப்பாக செய்திருக்கிறியே, என்ன பொறுப்பு இல்லையேன்னு சொன்னோன்னே, இந்த ஆளுக்கு இன்றைக்கி மூட் அவுட்டு அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கண்ணை வச்சு. அதுக்கு தான் கண்ணுக்கு தன்னுடைய மனதில் என்ன இருக்கிறதோ அதை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் கண்களுக்கு மட்டுமே உண்டு. சில துக்ககரமான வீடுகளுக்கெல்லாம் போவோம், அவன் எதிராளியாக இருப்பான், ஆனால் நம்முடைய மனைவிக்கு வேண்டியவனோ நண்பருக்கு வேண்டியவனோ இருப்பான். சரின்னு சொல்லிட்டு அவன் வீட்டு அந்த சாவுக்காக நம்ம போகும்போது நம்ம அறியாமலேயே கூட நம்ம மனது சொல்கிறதுக்காக கண்ணிலேருந்து தண்ணி வரும். அங்கே பகைமையெல்லாம் மாறிட்டு அவன் நம்மளுக்கு நண்பனாக இருக்கும்பொழுது என்னென்ன நன்மைகள் செய்தானோ எல்லாம் கூடி குழாவி விளையாடி இந்த பள்ளி பருவத்தை கழிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருகும். இதற்கு காரணம் இந்த மனது கண்ணுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு. அதை யாராலையுமே அடக்கவே முடியாது. அதே போல் நல்ல ஒரு திருமண விஷயத்துக்கு போகிறோம், சந்தோஷமான சூழ்நிலையில் போகிறோம்னா, எதிராளிகள் இருந்தால் கூட நமக்கு வேண்டியவங்க ஒருத்தரோ 2 பேர் இருந்தாங்கன்னா நம்ம அறியாமலேயே நல்லா சிரித்து அழகாக பேசி நாமளும் திருப்தி அடைஞ்சு எதிராளிகளையும் திருப்தி அடைய வைப்போம். அங்கே பகையாளிகள்லாம் இடமே கிடையாது. ஏன்னா நம்ம மனநிலை ரொம்ப நல்லா இருக்கிறதால, கண்ணினுடைய வெளிப்பாடுகள் அவங்க மேலே படிகிறதால நண்பனும் விரோதியாகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த கண் பார்வையால் மட்டுமே ஏற்படும். நீங்கள் உதாரணமாக பார்க்கலாம், ஒரு அறிமுகமே இல்லாத இடம், ஒரு டெல்லியில் போய் இறங்குறீங்க ரயில்வே ஸ்டேஷனா, 4 ஆட்டோ டிரைவர் இருப்பாங்க. ஒருத்தனை பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சி போயிடும். அவனை முன்ன பின்ன பாஷையும் தெரியாது, அவன் பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது. அந்த கண்ணை பார்த்த உடனே உங்களுக்கு அவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். இதை நீங்கள் கண் கூடாகவே பார்க்கலாம். அதே போல தான் ரோடோரம் வியாபாரிங்க 4-5 பேர் இருப்பாங்க, எல்லாரும் ஒரே விதமான பொருளை தான் விற்பாங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆள்கையில் போய் நிற்பீங்க, ஏன்னா அவர் அங்கேருந்து பார்க்கும்போதே உங்களை கவனிப்பார். நீங்கள் மற்ற 4 வியாபாரியும் கவனிப்பீங்க. ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி வந்தோடனே 4 கடை தாண்டி கூட அவர் கடைக்கிட்ட போய் நிற்பீங்க. இதெல்லாம் கண்களுடைய மாயாஜாலம். கண்களுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. இன்றைக்கி க்ரைம் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா, ஒரு திருடனை போலீஸ் துறை கண்டுபிடிக்கிறதுக்கு மிக உதவியாக இருக்கிறது குற்றவாளியுடைய கண் பார்வைகளையே. அவன் திருன்னு முழிச்சானாவே 10 பேரும் விசாரணை கூட்டின்னு வருவாங்க. ஒருத்தன் மட்டும் திருன்னு முழிப்பான், நீ தாண்டா திருடன்னு 9 பேர் அமைச்சிடுவாங்க ஈஸியாக, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில். ஏன்னா அவனுடைய கண் பார்வையே அவன் குற்றம் பண்ணியிருக்கிறான்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சி கொடுத்துரும். எவ்வளோ பெரிய விஷயத்தை வள்ளுவர் எவ்வளோ சாதாரணமாக சொல்லியிருக்கார் பாருங்கள். நடைமுறையில் நம்ம குழந்தையிலே கூட
ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கையெழுத்து வாங்கும்போது நாம் உட்காந்துருந்தா இந்த பக்கம் 5 தடவை போவோம், இந்த தடவை 5 தடவை போவோம், நம்ம கண்ணியே பார்த்துன்னு போவோம். அப்பா நல்ல மூடில் இருக்கிறாரா இல்லையா, மார்க்கு கம்மி ஆயிடுச்சு திட்டுவாரான்னு சொல்லிட்டு மார்க்கு கம்மியாக இருந்தால் அம்மா கையில் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு குத்து அமைச்சிட்டு முந்தானி பின்னால் வந்துடும். மார்க்கு நல்லா இருந்தால் டைரெக்டாக வந்து இந்த கையெழுத்து போடணும். ஏன்னா நம்முடைய கண் பார்வை வச்சு நம்ம நல்ல மூடில் இருக்கிறோமா இல்லையான்றதை குழந்தையே கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஏன்னா கண் பார்வைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவங்கள் நிச்சயமாக உண்டு. இதில் வந்து துக்கங்களையும் இன்பங்களையும் நாம் எவ்வளோதான் மறைக்க நினைச்சாலும் கோடி கோடியாக பணம் கையில் வச்சுன்னு நாம் சிரித்து தான் பழகணும்னு நினைக்கும்போது எங்கேயோ இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்தால் நம்முடைய முகங்களே மாறிடும், கண்களே மாறிடும். இதையெல்லாம் யாராலையும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. கண்கள் நம்மளை காட்டி கொடுக்கும் மிகப்பெரிய ஆயுதம். அவன் எப்பேற்பட்ட நடிகனாக இருந்தாலும் சொந்த வாழ்வில் ஒரு வில்லங்கம் வரும்போது அவனுடைய கண்கள் மாறதை நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன கதை பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் பாரத போர் தெரியும். அந்த பாரத போரில் தொடர்ச்சியாக பாண்டவர்கள் 8 நாள் சண்டை நடந்துனே இருக்குது. 9 நாள் சண்டை நடக்க போகுது. 8 நாளும் பஞ்ச பாண்டவர்களே தொடர்ச்சியாக ஜெயிச்சுனே வராங்க. துரியோதனனுக்கு சொல்லனா துயரம். உடனே பீஷ்மர்கிட்ட போயிட்டு நீங்கள் தான் எப்படியாவது இன்றைக்கி வெற்றியை ஈட்டி தரணும் அப்படின்னு சொல்லுவார். பீஷ்மர் வந்து சர்வ வல்லமை புரிந்தியவர். ஆனாலும் போரில் நிச்சயமாக பீஷ்மர் தான் ஜெயிப்பார்னு துரியோதனை கணக்கு பண்ணி இன்றைக்கி நீங்கள் தான் போருக்கு போகணுன்னு சொல்லிடுவாங்க. இந்த விஷயம் டைரெக்டாக கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிடும். பீஷ்மரை பற்றி கண்ணனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பீஷ்மர் போர்க்களத்துக்கு வந்தால் எதிராளிகள்லாம் பீஸ் ஆகிடுவாங்க. அதில் வந்து சந்தேகமே கிடையாது கண்ணனுக்கு. இதுக்கு மாற்று உபாயமாக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி திரௌபதியை கூப்பிட்டுட்டு நீ நேராக பீஷ்மர் கையில் போ, பீஷ்மர் கையில் போயிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. போகும்போது எக்காரத்தை கொண்டும் உன்னுடைய கண்களையோ முகத்தையோ காட்டாத. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறமா தான் நீ பீஷ்மரை பார்க்கணும்னு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போர்க்களத்துக்கு நேராக கூட்டும் போவார். அங்கே ஒரு டென்ட்டில் தான் எல்லாருமே தூங்குவாங்க. சண்டை நடக்கும்போது டென்ட்டில் தான் இருக்கணும், அதான் விதி. பீஷ்மருடைய டென்ட்டுக்கு போகும்போது பீஷ்மர் தூங்கினே இருப்பார். நேராக திரௌபதி அரை தூக்கத்தில் இருப்பார். பீஷ்மர் நேராக திரௌபதி முக்காடு போட்டுன்னு பீஷ்மர் காலில் விழுந்து கொஞ்சம் உறக்கவே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க முனிவரேன்னு கேட்பாங்க. சரி ஏதோ பெண் குரல் கேட்குதுன்னு சொல்லிட்டு பீஷ்மரம் தீர்க்க சுமங்கலியா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணிடுவார். தீர்க்க சுமங்கலியா இருன்னா கணவன் இறக்கக்கூடாது சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அரை தூக்கத்தில் இருந்து அவர் நிமிந்து பார்ப்பார். பார்த்த உடனேயே திரௌபதியுடைய கண்களில் மகிழ்ச்சி தாண்டவமாடும். பார்த்த உடனே இவர் தெரிஞ்சுக்குவார், சரி இந்த பொண்ணுக்கு இந்த ஐடியா வந்திருக்காது, இதுக்கெல்லாம் ஒரு சூத்திரதாரி இருப்பான், அவன் கிருஷ்ணன்றதை பீஷ்மர் தெரிஞ்சுக்காரு. உன் கூட யார் வந்துக்கிறாரு அப்படின்னு கேட்டவுடனே இல்லை கிருஷ்ணர் தான் வந்துக்கிறாருன்னு நேராக இவர் வெளியில் வந்து பார்ப்பார். பார்த்தா கிருஷ்ணர் கையில் 2 செருப்பை கையில் பிடிச்சின்னு இருப்பார். யாருடைய செருப்புன்னு பார்த்தா திரௌபதியினுடைய செருப்பை கையில் வச்சுன்னு இருப்பார். பீஷ்மருக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடும். இந்த உலகமே உன் காலில் விழுந்து வணங்குது, நீ உன் கையில் போயிட்டு திரௌபதியுடைய செருப்பை பிடிச்சிங்கிறிய, என்ன விஷயம் கண்ணான்னு கேட்பார். என்னுடைய பக்திக்காக நான் எதை வேணாலும் செய்வேன், செருப்பு போட்டு இந்த அம்மா நடந்து வந்தால் நீங்கள் முழிச்சுவீங்க. நீங்கள் முழிச்ச உடனே திரௌபதி உள்ளே நடந்த உடனே அவங்க முகத்தையும் கண்ணையும் பார்த்தோன்னே கண்களில் மிரட்சி தென்பட்டா இன்றைக்கி நம்முடைய கணவரெல்லாம் சமாதின்றதை அந்த கண்ணே உங்களுக்கு காட்டி கொடுத்துடும். அதனால் நான் ஒரு உபாயம் பண்ணி முதல்ல கண்களை பார்க்காம உங்கள் கையில் ஆசீர்வாதம் வாங்க சொன்னேன்னு சொல்லுவார். பீஷ்மர் கண்ணனை பற்றி நல்லாவே தெரிஞ்சவர். கொடுத்த வாக்கு கொடுத்தது தான். பீஷ்மர் அந்த படைக்களத்தில் இறந்துடுவார். ஏன்னா இந்த கண்களுடைய விஷயம் வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் வருஷத்துக்கு முன்பே சொல்லப்பட்ட ஒரு அருமையான கருத்து. அதை வள்ளுவர் வந்து மீண்டும் வலியுறுத்துகிறார். இந்த கண்களால் நல்ல அறிவுடையவன் அந்த கண்களை வச்சு எதிராளி எதுக்காக நம்மக்கிட்ட வந்திருக்கான், என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கான்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த கண்ணன் கதையை
நானும் என்னுடைய நண்பர்கிட்ட சொன்னேன். அவரும் சொன்னார், சார் கண்ணனானா பரவாயில்ல, அவருடைய பக்திக்காக செருப்பை பார்த்துக்கினாரு. நான் என் பொண்டாட்டிக்காக செருப்பை பார்த்துக்கிறேன். அவள் கோயிலுக்கு போயிடுவா, வரலாம் அவருடைய செருப்பை நான் தான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு. இப்பேற்பட்ட பாதுகையை பாதுகாக்கின்ற கணவர்களும் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் வள்ளுவர் சொன்னது போல ஒரு நல்ல அறிவாளினா எதிராளுடைய கண்களை பார்த்து அவன் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கின்றான், எதற்காக வந்திருக்கின்றான் அளக்கின்ற ஒரு அளவுகோலாக கண்களே விளங்குகிறது. நாம் நேர்மையான மனிதர்களாக இருந்தால் யார்கிட்ட பேசினாலும் கண்ணுக்கு கண் நேருக்கு நேராக பார்த்து பேசணுமே தவிர தலைகுனிந்து பேசினால் நம்ம கையில் ஏதோ குறை இருக்குன்னு இருக்குது அர்த்தம். ஆணவமாக பார்த்து பேசினால் நம்ம கையில் ரொம்ப ஆணவமும் பொறாமையும் இருக்குன்னு அர்த்தம். அதனால் சமநிலையோடு மற்றோடைய கண்களை பார்த்து பேசி பழக வேண்டும். நன்றி, வணக்கம். ஆற்காடு ஜோதிடர் டாக்டர் ஆசேனா சோமசேகரன். जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी उन्ताल शरणम्। जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय माम्। जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय माम्। விரைவினில் வந்திட வீர திருக்கழல் அருள் தருமே. மேவிடும் வெற்றிகள் விரைவினில் வந்திட வீர திருக்கழல் அருள் தருமே. யாரெனும் போதிலும் உன்னடி யார் எனில் எல்லா நன்மையும் வந்திடுமே. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி विजयलक्ष्मी उन्ताल शरणम्। जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय माम्। जय जय हे मधुसूदन कामिनी विजयलक्ष्मी सदा पालय माम्। தவறா ஒரு நிலையினை தந்திட வண்ண நிலாவுடன் வந்தவளே. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன்தாள் சரணம். ஜய ஜய ஹே
பகைவரை ஓட்டிட வேகம் எடுக்கும் சக்கரம் உந்தன் கை சுழலும். பகைவரை ஓட்டிட வேகம் எடுக்கும் சக்கரம் உந்தன் கை சுழலும். ஆசை மிகுந்த அன்னையுன் புன்னகை அன்பினில் தவழும் ஞானரதம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாழ் சரணம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். கேடயமங்குசம் சங்கம் எல்லாம் கேடுகள் நீக்கிட நாளும் வரும். கேடயமங்குசம் சங்கம் எல்லாம் கேடுகள் நீக்கிட நாளும் வரும். கைகளில் தோன்றும் அபயம் வரதம் உள்ள அமைதியை நாளும் தரும். கைகளில் தோன்றும் அபயம் வரதம் உள்ள அமைதியை நாளும் தரும். ஈடினையில்லா அழகுடன் அமரும் இகபர சுகம் தரும் திருமகனே. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாழ் சரணம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். அன்னம் பணிந்திட ஆண்டருள் செய்திடும் அகில ஜயேஸ்வரி நீயம்மா. அன்னம் பணிந்திட ஆண்டருள் செய்திடும் அகில ஜயேஸ்வரி நீயம்மா. அத்தனை ஐயமும் தந்திட வந்திடும் விஜயலக்ஷ்மியும் நீயம்மா. அத்தனை ஐயமும் தந்திட வந்திடும் விஜயலக்ஷ்மியும் நீயம்மா. சின்ன உலத்தினில் நாளும் அமர்ந்தருள் செய்திட வேண்டும் நீ அம்மா. ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி உன் தாழ் சரணம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ஜய ஜய ஹே மதுசூதன காமினி விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். விஜயலக்ஷ்மி சதா பாலய மாம். ऐगिरि नन्दिनि नन्दित मेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्य शिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते
धनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि आसरते शिखरि शिरोमणि तुङ्ग हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैटभगञ्जिनि कैटभभञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि शतखण्डविखण्डितरुण्ड वितुण्डितशुण्ड गजाधिपते रिपुगजगण्ड विदारणचण्ड पराक्रमशुण्ड मृगाधिपते ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும் ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும் குருவாயெண்ணி கும்பிடு மனமே குருவாயெண்ணி கும்பிடு மனமே अनुग्रहं सेवान् श्री हनुमाने अनुग्रहं सेवान् श्री हनुमाने श्रीरामदूत महाधीर रुद्रवीर समुद्भव अंजनागर्भ संभूत वायुपुत्र नमोस्तुते श्रीरामदूत महाधीर रुद्रवीर समुद्भव अंजनागर्भ संभूत वायुपुत्र नमोस्तुते வானரத் தலைவா தேன்மலர் பாதா ஊனும் உயிரும் உனதருளல்லவா வானரத் தலைவா தேன்மலர் பாதா ஊனும் உயிரும் உனதருளல்லவா பக்தியில் நீயோ முழுமதியல்லவா பக்தியில் நீயோ முழுமதியல்லவா சிவவீரமாருதியே கதினி அல்லவா சிவவீரமாருதியே கதினி அல்லவா ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும் श्रीरामदूत महाधीर रुद्रवीर समुद्भव अंजनागर्भ संभूत वायुपुत्र नमोस्तुते श्रीरामदूत महाधीर रुद्रवीर समुद्भव अंजनागर्भ संभूत वायुपुत्र नमोस्तुते ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும் ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம்